ஓகேவா? ஓகேவா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இல்லைண்ணா. என்ன பிடிக்கும்? என்ன என் கையில ஒரு 3 மைக் கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நீங்க வச்சுங்க. ஒரே வார்த்தையில சொல்லுமா? இல்ல, படம் உண்மை நல்லா இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த டாக்ஸிக்கின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க. அந்த கிளிம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு ஓகே டாக்ஸிக்ன்ற பேரு, அதுல ஹீரோவோட அந்த ஒரு லுக் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் வரும்போதே முடிச்சு விட்டுச்சு. அதுல வந்து நம்ம யஷ் வந்து ஒரு புது லுக்லலாம் வருவாரு, என்னடா எங்கேயோ சொதப்ப போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சொதப்பே வச்சிருக்காங்க. இப்ப இதுல யஷோட ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வருது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் டேய் நீ பேச்ச குறடா, அடுத்த சீனுக்கு போடான்ற மாதிரி இருக்கும். கேஜிஎஃப்ல இந்த மாதிரி தான் நிறுத்தி பொறுமையாக தான் பேசுவார். அந்த டைலாக் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. நான் ஒரு புது ஹீரோவா நம்ம பார்த்தோம், ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா வந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் இதுல போக போக ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் போல்டு சீன்ஸ். எதுக்கு உங்களுக்கு போல்டு சீன்ஸ் அத்தனை தேவை? ஹீரோட கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஹீரோ வந்து கொஞ்சம் லைட்டா டாக்ஸிக், பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் அப்படின்றது தான் அந்த போல்டு சீன்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல வராங்க. அது நீ நார்மலா ஒரு 2 சீன் வச்சு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. போட்டு ரொம்ப பில்டப் ஏத்தி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து இந்த டக் லைஃபோட மோசமா இருந்தது இந்த கிளைமேக்ஸ் பொசிஷன்லாம். சரி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா கோட்டு படத்துல வர மாதிரி இருக்கு. ஏன்னா கோட்டு படத்துல இந்த டாக்ஸிக்கா ஒரு விஜய் வருவார்ல, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி, அந்த மாதிரி இங்கே ஒரு யஷ் வந்து வராரு. அந்த யஷ் மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ நம்ம ஒரு 3 ஹவர் படம் உட்காரோன்றதே பெரிய விஷயம். அந்த 3 ஹவர்ல உட்காந்து யஷோட அந்த கிரிஞ்சான மூஞ்ச உட்காந்து லுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வர லுக்கு ரொம்ப படம் மோசமா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்றது தெரியல. மொதல் ½ அன் ஹவருக்கு நீங்க என்னதான் ஸ்டோரியா வந்து சொல்ல வரீங்க? எப்படி கதை ஆரம்பிக்குது? நீங்க இது நயன்தாரா யாரு, இந்த யஷ் யாரு, இது பிளாஷ்பேக்ல வர யஷா, அப்பா யஷா, பையன் யஷா, ஒன்னும் ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவருக்கு புரியாது. அப்படியே போக போக ஒரு விஷயமா சொல்றாங்க. சாரி டு சே, டாக்ஸிக் வந்து ஒரு பியூர் டிசப்பாயின்மெண்ட் தான். மேக்கிங் அப்படின்றது இஷ்டத்துக்கு, அதாவது இப்போ நான் வந்து ஒரு 600 கோடி போடுறேன், 1000 கோடி போடுறேன் அப்படின்றதுக்காக படத்துல விஷுவல்ஸ் வந்து பின்னாடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 1000 கோடி போட்டு ஸ்டோரியில் ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த படமே எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபிலிமாக தான் நான் இது பண்ணுவேன். நீ எவ்வளோ பட்ஜெட் வேணாலும் போடு, விஷுவலாக நீ ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ன வேணாலும் பண்ணிக்க. கதையே இல்லை அப்படின்னா அதை உட்காந்து எப்படி ரசிக்க? ப்ரோ ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இந்த போல் சீன்ஸ் எல்லாம் வருது இல்லை, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. மேபி அடுத்த இதில் யஷ் வந்து கரெக்ட் பண்ணணும். மொதல் படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற அந்த பேட்டர்ன்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை இன்னும் போல்டாக எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். வைலன்ஸ்னு கத்தி குத்து வெட்டு குத்து அப்படின்னு போதே தாண்டி கதையாக ஒன்றுமே இங்கே வந்து இதுவாக இல்லை. ஒரு டிசப்பாயின்மெண்ட். நயன்தாரா ரோல் வந்து நல்லா இருந்தாலும் நயன்தாராக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு வச்சு அவங்கள கொஞ்சம் கிரிஞ்சாக காமிக்கிறாங்க. அவங்க போல்டாக இருப்பாங்க, அவங்க டைலாக் அதெல்லாம் ஓகே. பட் போக போக அந்த நயன்தாராவோட ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ் அப்ல காமிக்க அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும், அது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ருக்மிணி வசந்தும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து இந்த கேராத்வானியோட ஒரு ½ ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்களுக்கு இருக்காது. ஏன் இவங்கெல்லாம் இந்த படத்தை எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதான் கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படத்துல வந்து ஃபுல்லா போல்டு சீன்ஸ் தான் இருக்கு. கேஜிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ம் சரி பார்ட் 2ம் சரி எமோஷன் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, ஆக்ஷன் இருந்தது. அந்த ஒரு காம்பாக்டா எல்லாத்தையுமே கவர் பண்ணுச்சு. இதுல வெறும் போல்ட் சீன்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கதைக்கு கொடுத்துருந்தா படம் ஓடி இருக்கு. ஆவரேஜான படம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல கிளாஸ் இருக்கு படத்துல, சரியான ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அது இருக்குது. இது வந்து யாரை நம்பி போட மாட்டாங்க. ஒரு 19 படம் நடிச்ச ஒரு நடிகனை நம்பி ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னா எங்கே போய் பாருங்க. இந்தியாவில் யாருக்குமே இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஷாருக் கான் கூட 1000 கோடி போடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஸோ அப்பேற்பட்ட யஷுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 1000 கோடி போட்டிருக்காங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் வந்து பாராட்டணும். ஸோ அதுக்கு உழைச்சிருக்காங்க. பட் என்னன்னா அந்த ஸ்டோரி பிளாட் வந்து சரியா இல்லை. 1947 1960 இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்கல்ல கோவால, ஸோ அதில் நடக்கிற பிரச்சனையை காமிச்சிருக்காங்க. பாதி மக்களுக்கு அது புரியாததாக தான் இருக்கும்.
ரவி பஸ்ரோட மியூசிக் நல்லா இருக்குது. நயன்தாரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர வர்றாங்க, உண்மையே செம்ம ரோல், ஒரு அருமையான ஒரு அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி கும்மணி வசந்த் வந்து அவ்வளோ வேஸ்ட்டு, ஹூமா குரேஷியும் வேஸ்ட்டு. பட் ஆனால் வந்து கியாரா அத்வானி வந்து செம்ம. படத்துல ஒரு மெயினே வந்து கியாரா அத்வானி தான். டைலாக் வந்து உண்மையே தமிழுக்கு வந்து எடுக்கல, ஏன்னா ரொம்ப கிரிஞ்சு டைலாக்ஸ்லாம். ஓவராலாக வந்து ஒரு கிளாஸ் படம் பார்த்த ஃபீல் இருக்குது, ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா ஃபீல் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து எங்கேயோ எதிர்பார்த்தேன். இன்னைக்கு மட்டுமே 250 கோடி அடிக்கணும்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்தேன். பார்க்கலாமே. மேக்கிங்லாம் பயங்கர கிளாஸ், அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. என்னன்னா தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லை. மெயினாக வந்து சென்டிமெண்ட், அங்கெல்லாம் KGF 1, 2 ஓடுனது காரணமே அம்மாவும் பையனுக்குள்ள சென்டிமெண்ட் தான். அந்த சென்டிமெண்ட் மாதிரி இங்கே ஒரு வச்சாங்கன்னா இல்லை, இங்கே அப்பா அம்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மாதிரியே கொலாப் பண்ணி எனக்கு கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அது என்ன சொல்றது, இப்போ வந்து அந்த படம்லாம் இருந்துச்சு, டிசியோட மோசம்லாம் கிடையாது. இது வந்து தேவையா அந்த கொடுத்துருக்காங்க. அது செம்ம, அதான் சான்ஸே இல்லை. யஷ் வந்து உண்மையிலே சொல்றேன், எங்கே போயிட்டாப்ல, அது மட்டும் நல்லா தெரியாது. ஸ்டோரி நாங்கள் எதிர்பார்க்கலையே, இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு தேவையான அந்த ஸ்டோரியை வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். ஸோ அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டாக்ஸி பார்த்தா உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், ஏன்டா அந்த படத்துக்கு வந்த ஓணம் பண்டிகை ஒரு நல்ல படம் வந்துருக்கு பார்த்தா ஓணம் அது மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையை நல்லாவே இல்லை. என்னடா எதிர்பார்த்த அளவுக்கு என்னன்னா ஒண்ணுமே இல்லை, கதையே ஒண்ணுமே இல்லை. என்னடா சும்மா ஸ்லோ மோஷன் வராது, அப்பப்ப ஒரு பிஜிஎம் போடுறாங்க, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாரு. இதுதான் படம் ஃபுல்லா இதே தான், ஃபைட் சீக்வன்ஸ். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபைட், திடீர்னு பார்த்தா ஒரு ஃபைட், ஒரு கதையே இல்லை தலைவா, ஒரு கதையே இல்லாம கொண்டு போயிருக்காங்க. அதான் ஒரு இதாச்சு. அதான் இது 10 நிமிஷமே போதுங்க. இதான் படம் அப்படின்னு பார்த்து வெளியே வந்துடலாம். 3 ஹவர் உட்காந்து வச்சுக்கிறாங்க. சரி, காசு கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துட்டு வந்தோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதான் சத்தியமா ஏமாத்துறதா. நம்மள மாதிரி ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாம் கண்டிப்பா எதிர்பார்ப்போம். யாஸ்ரான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப, ஆனா சத்தியமா வேஸ்ட். நயன்தாரா மேடம் இருக்காங்க, அவங்களோட பயிற்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கதையே ஒண்ணும் இல்லை, அதுதான் வேஸ்ட். கதை இருந்தா கொஞ்சம் உட்காந்து பார்க்கலாம். KGF ஒரு கதை இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே ஒரு கூட இருக்கும். இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். சுத்தமா வேஸ்ட் தலைவா. அவ்வளவுதான் ஐயா. படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி சுத்தமா சரியில்லை ஐயா. சிம்பிள். KGF நம்ம ராக்கி பாயா பார்த்திருப்போம், டாக்ஸிக்ல ஒரு பிளே பாயா பார்ப்பீங்க, இதான் ஒரு டிஃபரெண்ட். ஸ்டோரி சரியில்லை, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, ஒரு லேடி டைரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. ஏன்னா சுதா கொங்கரா நம்ம சூர்யாவை சேர்த்தாங்க, சூரியனை போட்டு. அதுக்கப்புறம் ஒரு லேடி டைரக்டர் கிட்ட நல்ல பொறுப்பா ஒரு இதை கொடுத்துருக்காங்க, அவங்க நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். VFX படி எல்லாமே நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் ஸ்டோரியில விட்டாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸ்டோரியா இல்ல சுத்தமா, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல படத்துல. அந்த டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அதான் நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ஆக்ஷன் துப்பாக்கி தான், கண்ணு வச்சு பட்டு அது சுத்தமா புரியல இருக்கு. எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க உள்ள போட்டு. வீட்டுல தூங்கி இருக்கலாம், எதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கு படம். கண்டிப்பா இது ஓடுமா இல்லையான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு 4 நாள் ஆச்சுன்னா ஃபேன்ஸ்க்காக ஓடலாம், சர்டிபிகேட்னால அது கூட கொஞ்சம் தான். ஏன்னா ஒரு பேன் இந்தியா ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு, ரொமான்டிக்கா செக்ஷுவல் சீன்ஸ் நடிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு பாராட்டுக்கு ஒரு விஷயம். அந்த லேடி டைரக்டர் கீது மோகன் தாஸ்க்காக கண்டிப்பா பார்க்கலாம். ஐயோ அவங்க சொல்ல மறந்துட்டாரு, சூப்பரான கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சு அவங்க வந்த பிரசன்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கு. அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம், ப்ளஸ் கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை கொஞ்சம் படத்தோட கலெக்ஷன் ஏற்றி கொடுக்கலாம்.